வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டு மீட்பை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். 7 மாதம் எதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம்? மீட்பை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த 8வது மாதம் கூட இந்த மீட்பை குறித்து ஆண்டவர் உணர்த்தினபடியினாலே எங்கிருந்து மீட்டெடுத்திருக்கிறார்கள்? அடிமைத்தன வீட்டிலிருந்து உங்களை மீட்டுக் கொண்டு. நம்ம என்ன செஞ்சிருக்காங்க? பல விதங்களை மீட்டெடுத்தார். படமில்லாமல் மீட்டெடுத்தாரு. அதோடு மாத்திரமல்ல, ஆத்துமா மீட்டெடுத்தார், பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். ஆபிரகாம் மீட்டது போல மீட்டெடுத்து நான் விற்கப்படாமலும் என் முகம் செத்து போகாமல் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த 8வது மாதம் அவர் சொல்லுகிறார், அடிமைத்தனமாகி வீட்டிலிருந்து என்ன செய்கிறார் தேவன்? எங்கிருந்து? எகிப்து என்கிற அடிமைத்தன வீட்டிலிருந்து அந்த ஜனங்களை மீட்டதாக சொல்லப்படுகிறது. அன்றைக்கு சொன்னது வேறு, இன்றைக்கு நம் வாழ்க்கைப்படி செய்கிறார். அடிமைத்தன வீட்டிலிருந்து என்ன செய்கிறாமை கர்த்தர் மீட்டுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். மீட்கப்பட்டதான் ஃப்ரீடம். இந்த மாசம் அதற்கு நமக்கு ஒரு மீட்பின் ஆகஸ்ட் அதுக்கு சுதந்திரம் பெற்ற ஒரு மாதம் அல்லவா? ஆனால் இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? நமக்கு என்று மீட்பை கொடுக்கிறார். யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 40 வசனம் வாசிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக எத்தனை வருஷம் இருந்தார்கள்? 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். நம்ம கூட பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் என்ன பண்ணுங்க, பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல் என்ன பண்ணணுமோ அடிமைகளாக இருந்தது. அங்கே சொல்லப்படுகிறது. நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது 1857வது ஆண்டு என்ன பண்ணுங்க, 1947ஆம் ஆண்டு வரைக்கும் நம்ம இருந்தது அடிமைகளாக இருந்த ஏறக்குறைய 100 வருஷங்கள் நம்ம இருந்தோமோ. ஆனா இவங்க இருந்தாங்க நம்முடைய சொந்த நாட்டுக்குள்ளாக இருந்தோம். அவங்க மேலோட்டமாக அடிமை பண்ணாங்க. சொல்ல போனா அந்த பிரிட்டிஷுடைய நாட்கள்ல தான் நமக்குள்ளாக வச்சுக்க அநேக வளர்ச்சிகள் வந்ததாக சொல்லுவாங்க. அநேக மாற்றங்கள் வந்தது, வளர்ச்சிகள் வந்தது, பல விதமான பிரச்சனை விடுவிக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த நேரம் எப்படினாங்க, ஏறக்குறைய 430 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இதுவரைக்கும் 430 வருஷங்கிறதாக சொந்த இடத்துல கிடையாதுங்க. நம்ம சொந்த நாட்டுக்குள்ளாக ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அந்நிய தேசத்திலே ஏறக்குறைய 430 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை மீட்டுக் கொண்டு தேவன் கொண்டு வருகிறார். இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கும்போது யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிங்க. 3 வாசிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையும் ஏற்படுத்தியிருக்கிறேன். தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறாங்க. மீட்பதற்கு அவர் செய்கிற காரியம் என்ன? உடன்படிக்கை அவர் கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். பாருங்க, தேவன் செய்கிறார், உடன்படிக்கை நினைக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்கிற தேவன் நினைக்கின்றவராய் இருக்கிறார். ஏறக்குறைய இந்த 400 வருஷங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். யாரை நிமித்தமாக விடுவிக்கிறார் அவர்? ஆபிரகாம் மூலமாக. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற 3 நபர்கள் மூலமாக இவர்களை மீட்கிறார். அந்த வருஷங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எடுத்து நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. யாக்கோபின் படி 135:28 படி. பூர்ண ஆயுசுள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்தார். 180 வருஷம் யாக்கோபுடைய ஜீவன் வருஷங்களுக்கு, ஆயுசு வருஷங்களுக்கு. ஆபிரகாமுடைய வருஷங்கள்
75 வயசு. எத்தனை வருஷம் இருந்தது? 175. அவருடைய மகனாகி ஈசாக்கு எத்தனை வருஷம் இருந்தது? 180. யாத்திராகமும் சரி, ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 9 வாசிக்கு. அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். 130 வருஷம். ஆபிரகாமுடைய வயது என்னங்க? மரிக்கும் போது 175. ஈசாக்குடைய வயது என்ன? 180. யாக்கோபுடைய வயது 130. இன்னொரு வசனம் வாசிங்க. யாத்திராகமும் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. யோசிப்புடைய வாய்ப்பா ஒன்றாம் அதிகாரம். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த 4 நபருடைய வயதுகளை என்ன பண்ணுங்க, கூட்டி பாருங்க. அவ்வளவு வந்து பாருங்க. எப்படி 590 வருஷம் இருக்குல்ல, அவ்வளவு பாருங்க. 175 பிளஸ் 180 பிளஸ் 130 110. சீக்கிரம் சொல்லுங்க. 500 595. அதுக்கப்புறம் எத்தனை வருஷமா அடிமையா இருக்கிறாங்க? 430 வருஷங்கள். அப்ப டோட்டலா இருக்கு கூட்டுக்கு 1025 வருஷம் இருக்கு. 1595 பிளஸ் 430 எவ்வளவு ஆச்சு? 1000. நானே பரவாயில்ல, நீங்களாம் பெரிய ஆட்கள் நினைச்சிருக்க யோசிக்கிறீங்க. பாத்தீங்கன்னா 1025 வருஷங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய சந்ததியுடைய என்னங்க, ஆபிரகாம் கிட்ட பேசி முடிச்சு உடன்படிக்கை செய்த எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 1025 வருஷம் நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ? இந்த வருஷத்தோட 7வது மாசமே மறந்துட்டோம். என்ன சொல்றது? என்ன பண்ணணும்? 1ஆம் தேதி சொல்றது என்ன பண்ணணும்? ஒரு 6 மாசம் கூட நமக்கு ஞாபகம் இல்லைங்க. ஆண்டவர் எத்தனை வருஷம் ஆச்சுங்களா? 1025 வருஷத்துக்கு நினைக்கிறாங்க. தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை யோசிப்பார். அப்படியே அவன சொன்னாரு, இந்த வயசெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிறது, இந்த வருஷங்களை கலெக்ட் பண்ணிக்கோ. நான் வந்து போன வருஷம் சொல்லிட்டு இந்த வருஷம் நான் என்ன பண்ணல, நான் நினைக்கல. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? ஏறக்குறைய ஆபிரகாம் முதல் கொண்டு இவர்கள் அடிமை விட்டு வெளியே வருவாங்க 1025 வருஷங்கள் வெளியே வராங்க இல்லைங்களா? அதை நினைச்சா உங்களையும் கத்து நினைக்கிறார். மறக்க மாட்டாருங்க. நீங்கள் தேவனுக்கென்று செய்கின்ற செயலெல்லாம் கத்து நினைக்கிறார்கள். நம்ம பல வருஷம் இருக்கு. நம்ம அப்பா அம்மா கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. நம்முடைய யாராவது வீட்டுல பெரியவங்க மறிச்சிருக்கல. எத்தனை வருஷம் நாங்க 80 வருஷம் இருக்கு. அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனால் தேவன் யாருங்க? 1025வது வருஷத்திலே அவர் என்ன செய்கிறார்? இங்கிருந்து வீட்டுக்கு கொண்டு வருகிறார். காரணம் என்ன? ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கை. உங்களோடு என்ன பேசினாரோ அதை தேவன் செய்ய வல்லவர். வருஷாகலாம் ஆனால் சொன்னதை செய்கிறவர் அவர். அதனால் அடிமைத்தன வீட்டில் செய்கிற தேவன் நம்மை மீட்டெடுக்கும்படியா இருக்கிறார். அவர்களை அந்த எகிப்திலிருந்து மீட்டெடுத்தார். நம்மை என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் சொன்னால் எடுத்து நாம் வாசிப்போம். எபேசியர் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. கலாத்தியர் 4ஆம். சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இருந்தோம். எங்க இருந்தாங்க? நம்ம உலகத்தினுடைய வழிபாடுகள். உலகத்தின் வழிபாடுல இருக்கும். உலகத்துல நாம் எதை வழிபாடு? நம்ம தேவனை அறியாதபடி வழிபாடு. யார் அறியலங்க? தேவனை அறியாம நம்முடைய பிதாக்கள் சொன்ன சிலைகளை நாம் வழிபட்டு வந்தோம் அல்லவா? அந்த வழிபாட்டில் என்ன செய்த தேவன் நம்மை மீட்டெடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளாம் எந்த வழிபாட்டில் இருந்தோம்? இதுக்கு முன்னாடி என்ன இருந்தீங்க? நீங்க விக்கிரக வழிபாட்டில் இருந்து நம்ம
அவர்களுக்கு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? அவர்களை அடிமைத்தனை விட்டிருந்து மீட்டெடுத்தார். என்ன செய்கிறார் தேவன்? உலக வழிபாட்டிலிருந்து முதலாவது என்னை விடுவித்தார். இதை விட சிறந்தது என்ன? யோசிச்சு பாருங்க. இந்த இனி ஒரு 2-3 மாசம் பாருங்களேன், நம்முடைய தேசத்துல நம்முடைய குறிப்பா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அவ்வளவு ரொம்ப ஒரு என்ன பிரகாசமா இருக்கும் பண்டிகைகள். அதாவது பிரகாசமா இருக்கும் பண்டிகைகள், ஆயுத பூஜை என்னென்னவோ பிரகாசமா வர இல்லைங்களா? அந்த வழிபாட்டிலிருந்து நம்மை மீட்டாரா இல்லைங்களா? பார்த்து ஆயுத பூஜை போட்டு எல்லாரும் கொண்டாடுற மாதிரி இருக்குல்ல. அதுக்கு கொடி ஏற்றுவது மீட்டெடுத்தான். ஆமென் சொல்லுங்கள. கொடி வர பறக்க போகுதுங்களா? அங்கேயும் போவோம், கொடி அதுக்கு கொடியும் போவாங்க. எங்க வருவாங்க? இவையெல்லாம் உலக வழிபாடு. இதிலிருந்து நம்ம மீட்டெடுத்தாரா இல்லையா? மீட்டவெல்லாம் கையெழுத்துக்க பார்க்கலாம். மீட்டெடுக்கப்பட்ட விசேஷமானவர்கள் நானு. நாம் மீட்கப்பட்டவர்கள் தான். இந்த உலகத்தில் எவ்வளவோ ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் என்ன? உலக வழிபாட்டிலிருந்து மீட்டபடியினாலே 4 வாசிக்க. நான் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக படியுமா? காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்திலிருந்து பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாருங்க, யார் மூலமா மீட்பு நமக்கு கிடைச்சதுங்க? இயேசு கிறிஸ்து மூலமாக மீட்பு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. இனி உலகத்துடைய வழிபாடு என்ன பண்ண முடியாதுங்க? ஆள முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆளுமா? கொடியேற்றத்துக்கு போவீங்களா? சொல்லுங்க. கூழ் ஊத்த போவீங்களா? ஆயுத பூஜை பொறி வாங்குவீங்களா? இதெல்லாம் வரப்போகுது இல்லைங்களா? 2 மாசம் நீங்க பார்க்க தான் போறீங்க. மீட்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் மறந்து போகிறீங்க. எதிலிருந்து மீட்கப்பட்டனா? உலக வழிபாட்டிலிருந்து மீட்கப்பட்டது. எனக்கு அதுக்கு சம்பந்தம் சொல்ல மாட்டீங்க. இங்கே வந்துடுவேன் சொல்லுங்க. இல்ல இல்ல, அவர்கள் அடிமைத்தனமாகிய எகிப்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டார்கள். நானும் இன்றைக்கு உலக வழிபாட்டிலிருந்து மீட்க முடியா. யார் வந்தது? இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். என் மீட்பர் உயிரோடு விட இயேசு வந்த நோக்கம் என்ன? முதலாவதாக உலக வழிபாட்டை விட்டு நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இனி அந்த ஆராதனை எனக்குரியது. அது அர்த்தமில்லாதது அல்லவா? அவைகள் வாயிருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, மூக்கிருந்தும் முகராது, காதல் இருந்தும் நடவாது, அவையெல்லாம் மனுஷனுடைய கைவலையாய் இருக்கிறது. மனுஷனால் உண்டாக்கப்பட்டதா இருக்கிறபடியினாலே நம்மை கர்த்தர் முதலாவதாக எதிர்த்து மீட்டெடுத்திருக்கிறார். உலக வழிபாட்டிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக இன்னொரு மீட்பை நாம் பார்ப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். பாருங்க, இரண்டாவதாக மரண பயத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரண பயம் அதுக்கு இன்றைக்கு மரண ஓலத்தை அந்த தேசத்தில் அந்த மாநிலத்தில் பார்க்கிறோம் அல்லவா? மரண பயம் அதுக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க, என்னுடைய நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டுடைய வீடு இருக்குங்க, அவரை போய் நான் அண்ணாமலை காப்பாதான் போனேன். காப்பாத்து காரணம் இவருக்கு என்ன ஒரு பயம்? தான் மரித்து போன்னு சொல்கிற மரண பயம் இருக்கிறது. அதுக்கு மரண பயம் இருக்கிறது. ஆனால் இயேசு யார் சொன்னால் அதே அதிகாரம் 9 வாசிங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க. இயேசு யார் என்றால் மரணத்தை ருசி பார்த்தவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது உதவி செய்தார் அல்லவா? அவங்கள பாருங்க, மரணத்துக்குள்ளாக போகல, மரிச்சவங்க தான பண்ணாங்க, முடிச்சு போயிடுச்சு இல்லைங்களா? ஆனால் உதவி செய்தார்கள் தவிர யாரும் மரணத்தை ருசி பார்க்கல. யார் பார்த்தது? சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தை தான் என் உள்ளத்தை தொட்டது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலங்க? மரணத்தை யாரும் ருசி பார்க்கல இல்லைங்களா? ஐயோ மறிச்சிட்டாங்களே, உதவி செய்கிறோம். ஆனால் நம் தேவனோ மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். இதோ மரித்தேன், ஆனாலும் மரித்து உயிர் தெழுந்தபடியினாலே மரணத்தை இருக்கிற நாம் யாரும் ருசி பார்க்கவில்லை. அங்கே உதவி செய்கிற யாரும் ருசி பார்க்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ருசி பார்த்தபடியினாலே அந்த வேதனை யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். லாசருடைய கல்லறையிலே கடந்து போன போது ஆவியில் கலங்கின செய்தார் தேவன், கண்ணீர் விட்டார். காரணம் என்ன? அந்த மரணத்துடைய ஆக்ரோஷம் என்னவென்று யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அதனால்தான்
கர்த்தர் உணர்த்தி நம்மை அந்த காரியத்துக்காக ஏவி கொண்டிருக்கிறார். வேதனையோடு ஒரு கூட்டம் இருக்கிறது. மீட்கப்பட்டாய் அல்லவா? நாம் யார்? நாம் இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தபடியினாலே, நம்மை மீட்டபடியினால் நம்மை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் நல்லதுக்கு தேச அளவிலே எவ்வளவு பெரிய பெரிய மக்கள் எல்லாம் ரொம்ப தியாகத்தோடு நம்ம பண்றாங்க, அந்த காரியங்களை உதவி செய்யறாங்க இல்லைங்களா? உண்மைதான். உண்மையாய் அந்த காரியம் எல்லாம் மெய் சிலிர்க்கும்படியாக, மனம் பூரிக்கும்படியாக, அநேகர் கண்டு ஆச்சரியப்படும்படியான காரியமாக நடக்கிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் யாராய் இருக்கிறார்? மரணத்தை ருசி பார்த்தபடியினாலே, நமக்கு மரண பயத்தை இருந்து விடுதலையாக்கினபடியினாலே அவருடைய சித்தத்தை நாம் செய்தே ஆக வேண்டும். ஆண்டவர் பாருங்க, அவருடைய வார்த்தைகளை கொடுக்கும் போது அதுல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது, எவ்வளவு அதிலிருந்து கூர்ந்து பார்க்கும் போது அதில் எவ்வளவு தேவனுடைய செயல்பாடுகளும் நம்மை செயல்படுத்த விரும்புகிறாரே, நம்மை செயல்படுத்த விரும்புகிறாருங்க. தேவன் செயல்பட யாரை விரும்புகிறார்? நம்மை கொண்டுதான் செயல்பட விரும்புகிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே தேவன் அங்கே பார்க்கிறோம். ஏறக்குறைய 1025 வருஷங்கள் அவங்க இருக்கிறாங்க. அடிமைகளாக இருந்த அவளை இணைத்தல் செய்து அவளை விடுவித்தது போல நம்மை இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு விடுதலையாக்கினார். இரண்டாவது, மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கினார். இந்த ஒரு மீட்பு யாருக்கு இருக்கும்? மீட்கப்பட்ட நான் மௌனமா இருந்தா, என்னை தேவன் உணர்த்தியும் நான் மௌனமா இருந்தா, தேவன் என்னோடு பேசியும் நான் மௌனமா இருந்தால், எஸ்தரை பார்த்து முதலை சொல்கிறார், நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் தேவன் என்ன சொல்லுகிறாரோ, என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு பாடுனீங்களா, நடத்தட்டும். அவர் விருப்பம் என்னவோ அதன் பிரகாரம் நடத்தபடியா. காரணம் என்ன? நான் உலக வழிபாட்டுக்கு மீட்கப்பட்டவன், நான் மரண பயத்துக்கு மீட்கப்பட்டவன். தேவ ஜனம் சாதாரணமான ஜனம் அல்ல. உலகத்தில் இன்றைக்கு அந்த உலக வழிபாட்டுக்குள்ளாக ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அதை கலாத்தியர்ல வாசிக்கும் போது மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் பாருங்க. உலக வழிபாட்டை விடுவித்தது மாத்திரமல்ல, உங்களுடைய உறவு எப்படி இருக்குங்க? மகனும் தகப்பனும் போல உறவு. என்ன உறவுங்க? மகனும் தகப்பனும் போல உறவு. ஒரு தகப்பன் என்ன யோசிக்கிறாரோ மகன் செய்யும் போதுதான் தகப்பனுக்கு பிரியம். அது போல ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரோ அதை செய்வதுதான் மகனுக்கு உரிய. நாம் யார்? அடிமையா இருந்தோம். எங்க இருந்தோம்? உலக வழிபாட்டுக்குள்ளாய் அடிமைகளாய் இருந்தோம். நம்ம யாராய் மாற்றினார்? அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினார். மறுபடியும் படிக்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆவி அனுப்பிட்டாங்க. வெளியே கூட இல்லைங்க. இயேசு கிறிஸ்து மாம்சமா இருக்கும் போது வெளியே பார்த்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க? அப்பா பிதா என்று அழைக்கத்தக்கதான ஆவி எனக்குள் ஊற்றினபடியினாலே அந்த ஆவியான என்ன சொல்லுகிறார்? அவருக்குள் ஒரு பாரம் தான். யாருக்கு பாரம்? உங்களுக்கு பாரம். ஏன்னு சொன்னால் தேவன் எங்க இருக்கிறார்? நமக்குள்ளே ஆவியா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவர் தகப்பனாக நான் மகனா இருக்கிறேன் இல்லையா? மாம்சத்துல மகன் வந்து வெளியே இருக்கிறார், நம்ம வெளியே இருக்கிறோம். உங்க மகனை நீங்க பார்க்கலாம், உங்களுடைய தந்தையை அவங்க பார்க்கலாம் இல்லைங்களா? ஆனா தேவன் எப்படி இருக்கிறார்? எங்க வந்துட்டாருங்க? எனக்குள்ள வந்துட்டார். எப்படி வந்திருக்கிறாரு? நான் அடிமை அல்ல, நான் யார்? அவருடைய மகன் தான், அவருடைய பிள்ளைகள் தான். அதனால் நம் வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு பாரம் இருக்கும் என்று சொன்னால் அந்த பாரத்தை யார் தான் போக்க வேண்டும்? ஒரு தகப்பனுக்கு ஒரு பாரம் யார் தான் போக்கணுங்க? பிள்ளைகள் தான் போக்கணும். இன்னைக்கு எவ்வளவு பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பாரமா இருக்கிறார்கள், வேதனையா இருக்கிறார்கள், வெட்கத்தை உண்டு பண்ணும்படியா இருக்கிறார்கள், மனதை உடைக்கும்படியா இருக்கிறார்களே. அல்ல, நாம் தேவ ஜனங்கள். நமக்கு தேவன் இருப்பதினாலே, நான் அவருடைய பிள்ளையாக இருப்பதினாலே அந்த தகப்பனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டியாக நான் செய்யணும். தினம் ஒரு சகோதரி வந்து பாத்தீங்கன்னா எப்ப தொடர்ச்சியா என்கிட்ட பேசுவாங்க. ஒரு 3 நிமிஷம் பேசுவாங்க, ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசி முடிச்சிருவாங்க. 20 நிமிஷம் பேசுறாங்க. எத்தனை நிமிஷம் பேசுறாங்க? இங்கிலீஷ்லயே பேசிக்கிறாங்க. 20 நிமிஷம் பண்றாங்க. பார்த்துட்டே இருக்கோம். என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க வந்து இங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல போனா டெஸ்ட் எடுத்தா என்னென்னவோ பேசுறாங்க.
எனக்கு பாதி புரியுது பாதி புரியல. எனக்கு கடைசியா சொன்னாங்க, நீங்க தான் எனக்கு டாக்டர். அதாவது நீங்க தான் யாருங்க? நீங்க தான் எனக்கு என்ன சொன்ன அவசியம் இல்லைங்க, நீங்க தான் டாக்டர். அவங்களுடைய அக்கா டாக்டரா இருக்கிறாங்க, அவங்க நல்ல ஹை லெவல்ல படிச்சவங்க. நான் சொன்னேன், அவங்களுக்குள்ள பாருங்க, ஆறுதல் படுத்த முடியாது, தைரியப்படுத்த முடியாது. ப்ராப்ளம் பயந்துட்டு என்ன பண்ணாங்க, பயந்துட்டு 2 நாளா என்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று போய் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. முதல்ல இன்னொரு டெஸ்ட் மாத்திரை இருக்கு, அந்த மாத்திரை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நாட் ப்ராப்ளம். 20 நிமிடமா பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஏதோ சின்ன சின்ன வார்த்தை அவங்களுக்கு என்ன பண்ணாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். முழுசா அவங்க கிட்ட என்ன பண்ண ரிப்ளை பண்ண முடியல. கடைசியா சொன்ன வார்த்தை, நீங்க ஒரு டாக்டர் இருக்கிறாருங்க, உங்க குடும்பத்துக்காக நீங்க தேவ ஆவி உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் தான் உலகத்துக்கு காரணம். தேவ ஆவியானவர் எப்படி இருக்கிறார் உங்களுக்குள்ளாக? அடிமை இல்லைங்க, நீங்க பிள்ளை. பிள்ளை நீங்க தேவனுடைய பிள்ளை. அவர் சாயல், அவர் ரூபம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அவருடைய ரூபம் உங்களுக்குள்ள இருக்கிறபடியினாலே அவருடைய காரியங்களை பார்க்க தொடர்ந்து வாசிப்பார். ஆகையால் நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சோதரனுமாயும் இருக்கிறாய். பாருங்க, கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு உரிமை உள்ளவனா மாறிடு. என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு ரகசியம் உள்ள இருக்கு தெரியுங்களா? நம்ம அசால்ட்டா இருக்கணும். அதுக்கு தேவனை ஏதோ ஒருத்தர் போறது, அதுக்கு எவ்வளவு பெரிய தேவன் எவ்வளவு இறங்கி வந்து பேசி நம்மளை உருவாக்க விரும்புகிறார். நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம கடமை, அதுக்கு ஏதோ கடமைக்கு வர போறோம். உங்களை குறித்து எதிர்பார்ப்பு உள்ள இருக்கிறார். நீங்க எங்க இருக்கிறாருங்க? உள்ள வந்துட்டாரு. எப்படி வந்தாருங்க? அப்பா பிதாவின் அழைக்கும்படியான சுவிகாரத்தோட உள்ள வந்துட்டார். இல்லைங்களா? உள்ள இருந்துகிட்டு தகப்பன் என்ன யோசிக்கிறாரோ, மகன் என்ன பண்ணும்? நான் அடிமை அல்ல, நான் ஒரு வேலைக்காரன் அல்ல, நான் ஒரு மகன். ஒரு மகன் தகப்பன் சொல்கிற அந்த காரியத்தை செய்து விட்டா அதுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். விமர்சனம் பார்த்தா சடனா ஒரு மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. அப்படி ஒரு மூர்க்கம், அதுக்கு கோபம். சாந்தமான இந்த 10 வயசு பிள்ளைக்குள்ள வருதுங்க கோபம். 10 வயசுல வருதுங்க பாராட்டிட்டே இருந்தேன். நேதான் பார்த்தா அப்படியே நம்ம எப்சி கத்துது, யார்கிட்ட பேசுறதுக்கு அப்படி முகெல்லாம் மாறி. இதுதான் இயல்பு. அதுக்கு அந்த பிள்ளைக்குள்ளாக அந்த அபிஷேகம் உள்ள வரல இல்லைங்களா? அதுக்கு உங்களுக்குள்ளாக சொல்லுங்க, உங்களுக்குள்ளா இருக்கா இல்லைங்களா அந்த அபிஷேகம்? உங்களுக்குள்ள தேவன் இருக்கிற இல்லைங்களா? அது சின்ன பிள்ளை அந்த ஒரு வெக்ஷன் வரல. நீங்க நான் யார்? எனக்குள் தேவன் இருக்கிறார். தேவன் இருப்பதினால்தான் எங்கோ இருக்கிற அந்த ஜனங்களுக்காக ஒரு பாரத்தை கொடுத்தா, அதற்கு ஒரு செயல்படக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கி செய்தா, அதற்குரிய அடையாளத்துக்கு அது காண்பித்து இருக்கிறார். எல்லா காலையில நான் பேசிட்டு எனக்கு அந்த ரிப்ளை வரலன்னா நான் யோசிச்சிருப்பேன். வந்து யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் சொல்லணும். அந்த 2 மனமா தான் இருக்கிறேன். இல்ல ஆண்டவரே, நான் ஏதோ பெரிய லெவல் ஒரு நூதனமா போகக்கூடாது. பண்ணுங்க வசனம் சொல்லி நூதன சீசனா நூதனமா எதுவும் செய்யக்கூடாது. நான் எந்த ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது, நான் அவருக்கு பாரத்தை கொடுக்கவே அப்படிதான் யோசிப்பேன். ஆனால் கர்த்தர் அந்த பாரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த அடையாளத்தை யாரும் அதுக்கு ஒரு சில இடத்துல அவருக்கு டென்ஷன் ஆயிடுவார். அவர் போன கூட இருக்க மாட்டாரு. அவருக்கு அவ்வளவு ஒரு அந்த எனக்கு எங்கிட்ட பேசுவதற்கு ஒரு கிடையாது. ஆனாலும் கூட அந்த ஒரு செகண்ட்ல அதுக்கு உங்களுடைய நம்பர் சொல்ல இருக்கிற நம்பர் தானே, உடனே யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பிள்ளையாய் நாம் இருப்பதினாலே, அவர் பாரம் நமக்குள் இருப்பதினால் தான் வழிகளை தேவன் திறக்கிறார். அதனால இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த தேவ சித்தம் என்பதை நீங்க ஆமோதிக்கணும். நாம சொல்லுங்க, எதை ஆமோதிக்கணும்? தான் சொன்ன நிறைய பேருக்கு வாங்கி கொடுங்க. என்ன பண்ணுங்க, எல்லாரும் கேளுங்க. என்னதுங்க, இது நிறைய கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. சொல்லலாம் என்ன பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணீங்க சொல்லுங்க. நீங்க என்னதுங்க, நம்ம சந்தோஷமா செய்வதற்கு நம்ம சிறு மந்தை தான், ஆனால் பெரியவர் இருக்கிறார், பெரிய தேவன். அங்க இருக்கிற மக்களுடைய வேதனையை அறிந்தவர் அவர், துக்கத்தை புரிந்தவர் அவர், அந்த ஜனங்களுக்கு அழுகிறவர் அவர், பரிதவிக்கிற தேவன் அவர். அவர் யாரையும் அழிப்பதல்ல, தன்னையே அடித்துக் கொண்டார் மனுஷனுக்காக, தன்னையே நொறுக்க சித்தமானார். நம்முடைய பாடலை ஏற்றுக்கொள்ள அவர் பாடுபட்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்து கொள்ள அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். அவர் தழும்புகளால் நம்மை சுகமாக்கும்படியான ஒரு கரிசனையான தேவன் அவர். உலகத்தின் வழிபாடுகள் ஆக்ரோஷமாய் ஆவேசமாய் தண்டிப்பதாய் இருக்கும். வேதம் எந்த மனிதனையும் தண்டிப்பதல்ல, இரக்கமுள்ளவர்.
துன்மார்க்கத்தில் சாவது தேவனுக்கு பிரியமல்ல. யாவரும் மனம் திரும்பும்படியாக தான் அவருடைய வருகை தாமதமாகிறது. அதனால் நம் வாழ்க்கையிலே அந்த கரிசனையான இரக்க குணமுள்ள காருண்ய மனமுள்ள தேவன் ஆவியாக நமக்குள் இருக்கிறபடியினாலே அந்த தன்மை வெளிப்பட வேண்டும். என் பிள்ளை உங்கள் பிள்ளை உங்களை போல சுபாவம் இல்லாவிட்டால், உங்களை போல தன்மை இல்லாவிட்டால் எவ்வளவு ஒரு மனம் வலிக்குது இல்லைங்களா? வலிக்குதா இல்லைங்களா? வலிக்குது இல்லைங்களா? அதே போல யாருக்கு வலிக்கும்? உள்ளவே இருக்கிறாரு, உள்ளவே இருக்கிறாரு. வெளியே இருப்பதா இருந்தா தெரியாது, உள்ள இருப்பதினாலே நம் வாழ்க்கையில அனுபவத்தில் போக முடிச்சுட்டீங்களா? அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் தேவனை அறியாமல் இருக்கிற போது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையா இருந்தீங்க. என்னதுங்க? யார் அவர்கள்? தேவர்கள் அல்லாதவர்கள். நானே வழியும் சத்தியமும் அவர்தான் தேவன். வானத்திலையும் பூமியிலையும் அநேக ஆண்டவர்மார்களும் கர்த்தாக்களும் உண்டு, ஆனாலும் பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிற்று, அவருக்கென்று நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவர்கள் அல்லாத வழிபாட்டில் இருந்தோம். அதுக்கு உலகத்தின் பார்வைக்கு அவர்கள் தேவர்கள், அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். நானும் தேவனை அறிந்திருக்கிறேன், எனக்குள் இருப்பதை புரிந்திருக்கிறேன். அதனால் அவர்கள் யார் அல்ல? தேவர்கள் அல்ல. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க, நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க, பலனற்றதும் வெறுமையுமானது உலக வழிபாடுக்கு பலனற்றது. அதுக்கு பலனற்றது, அதுக்கு என்ன கிடையாதுங்க? கைகளிலிருந்தும் செயல்படாது, பலனற்றது, கண்களிலிருந்தும் காணாதது. அதனால் மற்றவர்களை இழிவாய் யோசிப்பதல்ல, நீங்க விலகிக் கொள்வதற்காக தான். மற்ற யாரையும் சிரிப்பாக அவங்க நம்ம எல்லாம் உயர்ந்தது அப்படின்னு கிடையாது. நான் விலகிக் கொள்கிறேன். யாருங்க? உலக வழிபாடு என்ன? அது பலனற்றதும் பெருமையாயிருக்கிறது. அதுக்கு அதற்கு படைக்கிறார்கள். படைத்ததை வந்து சாப்பிடுறதுல யோசிச்சு பாருங்க. சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? இல்லையே, இல்லையே. அதனால் இன்றைக்கு மறுபடியும் பெருமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவர்களுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? மறுபடியும் திரும்பி மறுபடியும் அடிமைப்படுவதற்கு விரும்புகிறது எங்க கொண்டு வந்தாருங்க? உலக வழிபாடு கொண்டு வந்தான். நான் பண்ண மறுபடியும் எங்க போறேன்? நானு எங்க போறேன்? எங்க போறேன்? வெறுமையும் பலனற்றது, வெறுமையானது. அங்க போய் எந்த பலன் கிடையாது. இங்கதான் மீட்பு உண்டு. சொல்லுங்க, இங்கதான் மாற்றம் உண்டு. தேவ ஆவி இருக்கிற அங்குதான் விடுதலை உண்டு. தேவனுடைய அபிஷேகம் அங்குதான் கட்டுகள் உடைக்கப்படும். இல்ல விட்டா போறோம் வரோம், அப்படிதான் வாழ்க்கை. மாற்றம் வராதுங்க. இந்த மாற்றம் எனக்குள் எப்படி வந்தது? அவர் ஆவியா இருக்க 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 பல ஆண்டுகளாக தேவனை தேட தேடதான் மாற்றம் வருகிறது. நாம் யாவரும் மாறியே ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நாம் யாவரும் அவருடைய பிள்ளை. நான் யாருடைய பிள்ளை அல்ல, நான் பிசாசின் பிள்ளை அல்ல. நான் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. தேவன் எங்கே இருக்கிறோம்? எனக்குள்ளே வாசம் செய்கிறபடியினாலே நாம் அந்த அனுபவத்தில் போக வேண்டும். இந்த வசனம் வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்ப எதுல கீழ்ப்படிஞ்சீங்க? சட்ட திட்டங்களுக்கு என்ன பண்ணீங்க? நீங்க சட்ட திட்டங்க, வேதத்தினுடைய சட்ட திட்டங்கள். அதுக்கு இதுதான் தேவனுடைய சட்டம். நம்ம அரசாங்க ஒரு சட்டம் என்ன பண்ணுங்க? செஞ்சுதான் ஆகுது இல்லைங்களா? சட்டத்தை மீறும் போது நமக்கு கிடைக்குங்க, பனிஷ்மெண்ட் தான் கிடைக்குது. அது போல படிக்க பார்ப்போம். சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து முன்னே எங்க இருந்தீங்க? நீங்க பாவத்துக்கு அடிமையா இருந்த. அதுக்கு உலக வழிபாட்டுக்குள்ளாக பலனற்றதுக்காக அடிமையா இருந்த. ஆனால் இப்போது செய்திருக்கிறேன் சட்ட திட்டங்களுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி கீழ்ப்படினா? நீங்க மனப்பூர்வமா. ஆமென் சொல்லுங்க. மனசுல வச்சுக்கிட்டு என்ன பத்தா பேசுற இவர் பேச்ச விடு, இந்த காதல வாங்கி தள்ளு. இவர் பேச்சாவது இவர் பேசினா எனக்கு. ஆனால் பவுல் சொல்லுகிறார், மனப்பூர்வமாக சட்ட திட்டங்களுக்கு வேலை செய்தார்கள் கீழ்ப்படிந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள்.
நீதிக்கு அடிமையாயிட்டேன். நம்ம எதுக்கு அடிமையாயிட்டேன்? நானு இதுக்கு அடிமையாயிட்டேன். ஆமென் சொல்லுங்க. அடிமைதான் ஆண்டவரே ஆட்கொள்ளும். இதுக்கு அடிமையாயிட்டேன். ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் இதுக்கு அடிமையாயிட்டீங்க? யோசிக்கிறீங்க? இல்லங்க, நிகழ்ச்சி தான் நிறைய இருக்குது. கொடி ஏற்றுறது, பூ உதிர்த்துக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணா வந்து இல்ல இல்ல. எதுக்கு அடிமையிட்ட? நீதிக்கு நான் அடிமையாகி விட்டேன். நாம சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்து எதிரி அடிமையை விட்டு இயேசுவுக்கு நான் அடிமையாகி விட்டேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன். எங்கிருந்து சொல்லுகிறார்? எனக்குள்ள இருந்து சொல்லுகிறார். நாம சொல்லுங்க. வெளியே இருந்து நான் பார்க்கலங்க, எனக்குள்ளதான் உணர்த்துகிறார். போக போக உணர்த்திக் கொண்டே இருக்கிறார். நீ மாத்திரமல்ல, சபை உருவாக வேண்டும். சபை மக்கள் தேவ சாயலாய் மாற வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அநேக மக்களை ஆயத்தப்படுத்தப்படி அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறபடியினாலே, உங்களை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறபடியினாலே, உங்களை தேவன் கீழாக்கல்ல, உங்களை தேவன் சொல்லுங்க. தேவன் சொன்னதுல உங்களை தேவன் வாழாக்கல்ல, உங்களை தேவன் அமைக்கி சொல்லுங்க. அதையாவது சொல்லுங்க. தாராளமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, மகிழ்ச்சியா சொல்லுங்க. அமைக்கி குலுக்கி உன்னை பெருகவே பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிக்கவே சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா தேவன் எங்கே இருக்கிறார்? உள்ள இருக்கிறார். அவர் சித்தத்தை செய்யும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு மாத்திரம் ஆமென் சொல்ல மாட்டீங்க இல்லைங்களா? உங்களை கீழாக்காமல் நம் வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்ப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. மாம்ச பலவீனம் நிமித்தம் 8ஆம் அதிகாரம் 15 வாசிங்க ப்ளீஸ். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் இனிமே பயம் வேண்டாம். எதுக்கு உங்களுக்கு பயம்? உங்களுக்கு எதை பத்தியும் பயம் வேண்டாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை பத்தி என்ன பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க எதிலிருந்து மீட்கப்பட்டீங்க? உலக வழிபாட்டிலிருந்து, மரண பயத்திலிருந்து, பாவத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டபடினாலே மறுபடியும் என்ன பண்ணக்கூடாதுங்க? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படும் பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவி. எதை பத்தி பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய சரீர காரியங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எதையும் பயப்படாதீங்க. வேதம் முழுமையா அதிகமான வார்த்தை இருந்தீங்களா? பயப்படாதே. அதுக்கு யாரை பார்த்தாலும் முதல் ஆண்டு சொல்றது என்னங்க? பயப்படாதே. அதுக்கு நீங்கள் அடிமை படிக்க மாட்டாங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் திரும்ப இனிமே என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. திரும்ப என்ன பண்ணாதீங்க? இந்த பிரச்சனையை குறிச்சு சொல்லுங்க. அந்த சூழ்நிலையை குறிச்சு, அந்த நபரை குறிச்சு, அந்த எதிர்காலம் குறிச்சு. ஏன்னா எனக்கும் அவருக்கும் உறவு, எனக்கும் அவருக்கும் நெருங்கிய ஒரு பழக்கம். உள்ளவே இருக்கிறாரு, வெளியவா இருக்கிறார் தேவன், உள்ளவே இருக்கிறாரே. நான் அவருடைய புத்திரன் அல்லவா? அவர் எனக்கு சுதந்திரம் அல்லவா? அவர்கிட்ட உரிமை கேட்பதற்கு அதிகாரம் இருக்கிறபடினாலே மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? திரும்ப பயப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உங்கள் சரீரத்தை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, எதிர்காலங்களை குறித்தோ, எதை குறித்து என்ன பண்ணீங்க? சொல்லுங்க. பயப்பட மாட்டேன். ஒருத்தர்தான் சொல்லுங்க பார்க்கலாம். பயம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். என்ன வசனம் உள்ள இருக்கு? பயப்படாது. புரிஞ்சுட்டீங்களா? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எங்க கொடுக்கிறாருங்க? நம்முடைய ஆவியில சாட்சி கொடுக்கிறார். ஊர் சொல்ல வேண்டாங்க. உங்களுக்குள்ளவே அவர் இருப்பது நீங்களே புரிஞ்சுக்கணும். நாம சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள புரிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து அநேகருக்கு புனிதமா இருக்கும். நாம சொல்லுங்க பார்க்கலாம். அநேகருக்கு ஆசை நான் புரிஞ்சுட்டேன் வைங்க, எனக்குள்ள தேவன் இருக்கிறார், எனக்கு நல்லா விளையிடுச்சுன்னு வைங்களேன், நான் அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். பிரச்சனை வரும் என்னதுங்க? உலகத்தில் உங்களுக்கு புத்தரும். ஆனால் அவர் எனக்குள்ள இருக்கின்ற போது இயேசுவுக்கு வராத பிரச்சனையா? பச்சை மரத்துக்கு அந்த பாருங்க. நம்ம யாருங்க? பட்ட மரம் நம்புவோம், பாவிகள் நம்புவோம். நான் என் நிமித்தமாக என்னுடைய இச்சை மூலமாக நான் என்ன செய்கிறேன்? சாபத்தை வாங்கிக் கொள்கிறேன், பலவிதமான
நம்மை சோதிக்கிறவர் இல்ல. அதனால் அங்கே நான் பார்க்கிறோம். முடிச்சா 8:10 முடிச்சிட்டீங்களா? ரோமன் முடிச்சு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. முடிச்சிடலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். சொல்லிதான் தெரியல. நான் ஒன்றுக்கும் என்ன பண்ண மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன். நான் யாரு கிடையாது, நான் அடிமை அல்ல. யாருக்கு? உலக வழிபாட்டுக்கு நான் அடிமை அல்ல. மரண பயத்திலிருந்து தேவன் மீட்டெடுத்தபடியினாலே எதை குறித்து எனக்கு நகருக்கு நான் அடிமை அல்ல. மறுபடியும் படிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குங்க. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. அதிகாரம் இருக்கு. நீங்க என்ன பண்ண முடியுங்க? தேட்டருக்கு போதும் முடியல இருக்கு. அது தகுதியா? சொல்லுங்க, தகுதியா? அவன் தான் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறான். அவன் என்ன பண்றாங்க? தகுதியா? சொல்ல மாட்டீங்க. எல்லாவற்றையும் அதிகாரம் இருக்கு. பழத்தை சாப்பிடுவது இருக்கிற உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. சாப்பிட்டு என்னாச்சு அவங்களுக்கு? என்ன வந்தது? பாவம் வந்தது. பாவத்தினால சாபம் வந்து, சாபத்தினால சாபம் வந்ததுங்க. என்ன வந்தது? அதிகாரம் இருக்கிறது. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. அது என்ன கிடையாதுங்க. தகுதியாயிராது. நீங்க இப்படி பேசுவது தகுதி அல்ல. நீங்க இப்படி பழகுவது பேசலாம். வாயிருந்தாலும் பழகு. நீ 4 வார்த்தை பேச அதுக்கு 8 வார்த்தை பண்ண முடியும். பேசுவதற்கு என்ன பண்ணுங்க? அதிகாரம் இருக்கு. நான் யார்? நானு குடும்பத்துக்கு மூத்தவன். எனக்கு என்ன இருக்குங்க? அதிகாரம் இருக்கு. நான் மாமியா, எனக்கு. நான் மருமக, எனக்கு. அது தகுதி அல்ல. அது பேசுவது தகுதி அல்ல. காரணம் என்ன? தகுதியுள்ளவர் எனக்குள் இருக்கிறாரே, நல்லவர் உள்ளே இருக்கிறாரே, இரக்கமுள்ளவர் உள்ளே இருக்கிறாரே, கிருபையுள்ளவர் உள்ளே இருக்கிறாரே, மனத்தாழ்மையுள்ளவர் உள்ளே இருக்கிறாரே, அன்புள்ளவர் உள்ளே இருக்கிறாரே. அது எனக்கு தகுதி அல்ல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆகிலும் எனக்கு எல்லாத்தையும் பண்ண முடியும். எனக்கு கேட்கறதுக்கு நீங்க யார்? நீங்க உங்களை கேட்பதற்கு நான் யார்? சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வரவெல்லாம் முடியும். என்னுடைய கண்ட்ரோல் என்ன பண்ணீங்க? ஆமென் சொல்லுங்கன்னா. வெளியே போனா என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க. என்னதுங்க? எல்லாத்தையும் செய்வதற்கு என்ன பண்ணுங்க? அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஆகிலும் ஒன்றிற்கும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். சொல்லுங்க. ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். சொல்லுங்க. காரணம் என்ன? என்னை அடிமைத்தனமாகி வீட்டிலிருந்து மீட்டெடுத்து விட்டார். மரண பயத்திலிருந்து என்னை விடுவித்து விட்டார். பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து விட்டார். நம்முடைய வாழ்விலே தேவன் எல்லாவற்றிலிருந்து உலக வழிபாடு மீட்டெடுத்தபடியினாலே நான் இனி எனக்கு யார் கிடையாதுங்க. நான் அடிமை கிடையாது. நான் ஒன்றும் என்ன பண்ண மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன். உலகத்தில் தேவனுடைய பார்வையில பார்த்தீங்கன்னா பாவம் என்பது பெருசு தெரியுங்களா? விக்கிரக ஆராதனை தான் பெரிய பாவம். அதுக்கு விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனா ஒரு சிலை மாத்திரம் அல்ல, ஒரு நபர் கூட. யார் தாங்க? சொல்லுங்க, யார் தான்? ஒரு குழந்தை கூட. யார் தான்? உங்க கணவர். யார் தான்? கணவனே கண் கண்ட. சொல்லுங்க. அது மாதிரி காலமா அதை யோசிச்சு பாருங்க. என்னுடைய மாமா வந்து அவருடைய மனைவி பார்த்து கால் என்ன பண்ணுவாங்க, அவருடைய காலை தொட்டு என்ன பண்ணுவாங்க, வணங்கிட்டு தான் வேலை செய்ய போவாங்க. அதாவது இந்த காலம் பிள்ளைங்க யோசிச்சு பாருங்க. எல்லாம் பேரை கொண்டு கூப்பிடுறாங்க. வீட்டுல என்ன பண்ற எல்லாரையும் என்ன பண்ணுங்க, யாரும் வந்து போயிடுச்சுனாங்க நான் வாங்க போங்கன்னு வாங்க. எங்க மாமியார் அவங்க என்னதுக்கு தான் வராது. அது எனக்கு தெரியாததுக்கு அதனால தான் வராதுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, பேரை கூட சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் இருந்ததுக்கு இப்ப என்ன பண்ணாங்க, என்ன பேசுறாங்க எல்லாரும் பேரை விட்டு. யாரெல்லாம் பேரை விட்டு கூப்பிடுறீங்க? எஃப்சி கூப்பிடுறியா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடிமை அல்ல. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு வேண்டிய காரியங்க. உங்களை அறியாம என்ன பண்ணீங்க, மறைமுகமா ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்க. அதுக்கு அதனால பேரை விட்டு என்ன பண்ணாதீங்க. கணவனை நான் சொல்ல மாட்டீங்களே நீங்க. அதுவும் ஒரு அடிமைத்தனம் தான். யோசிச்சு பாருங்க. பிசாசு பாப்பா நீ பேரை சொல்லிட்டு காந்த ஓட்டுனதுன்னு அதுக்கு பேரை சொல்லி பண்ணுங்க. பேரை சொல்ல முடியல. என்னடா வண்டியா
எவ்வளவு பெரிய தேவன் உள்ளங்கிறாரு அதுங்க, மதிப்புக்குரியவர் இருக்கிறாரு அதுங்க. நம்ம என்ன பண்ணுங்க, கணம் பண்ணுவதிலே முந்திக்கொள்ளுங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. அதனால் நான் யாருக்கு அடிமையாக மாட்டேன். கர்த்தர் என்னை மீட்டெடுத்து விட்டார். உலகத்தின் வழிபாடுகளுக்கு, மரண பயத்திற்கு, அதுங்க எல்லா விதமான பாவத்துக்கு நம்மை மீட்டெடுத்தபடியினாலே எனக்கு அதிகாரம் உண்டு. அவர்களை கேட்பதற்கு நம்முங்க. அதனால் நாம் யாவரும் அதிகாரம் பெற்றபடியினாலே ஜெபத்தோட இருங்க. இந்த காரியத்துக்காக பண்ணுங்க, ஜெபிங்க. உங்களால் முடிந்ததை நீங்க செய்யுங்க. உங்கள் மூலமா அடைகிற என்ன பண்ணுங்க, நீங்க 2 நாட்கள் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்க செஞ்சு முடிங்க. கர்த்தர் இதற்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். சடனா ஒரு காரியம் நடந்துச்சு, அதிர்ச்சி ஆயிடுச்சுங்களா? இது ஒரு அதிர்ச்சி கிடையாதுங்க. நம்ம வீடு அறிந்திருக்கிற மக்கள் இருக்கிறவங்க, அவங்களால இன்னும் அந்த அதிர்ச்சி வீட்டு வருவதற்கு பல வருஷம் ஆகுதுங்க. பல நாட்கள், பல மாதங்கள் ஆகுமா? நமக்கு 1 மாசம் தானே. சொல்லுங்க பார்க்கலாம், அதிர்ச்சி எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க சிஸ்டர். ஒரு வாரம் நம்ம பிரச்சனை தீர்வதற்கு எவ்வளவு இருக்கு? 1 மாசம். யோசிச்சு பாருங்க. அதனால் நாம் யாவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை தேவன் அங்கீகரித்திருக்கிறபடினாலே, நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டு தேவ சித்தம் செய்யபடியாக நாம் கண்களை மூடி நோக்கி பார்ப்போம். ஏறக்குறைய இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவனோடு கூட உடன்படிக்கை செய்தார். அவன் மகனாகிய ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்தார். யாக்கோபோடு உடன்படிக்கை செய்தார். அவர்களை குறித்து நாம் பார்க்கும்பொழுது ஏறக்குறைய அவர்கள் 4 பேருடைய அந்த சந்ததிகளை பார்க்கும்போது 590 ஆண்டுகள் அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்திருந்தார். 430 வருஷம் அடிமையா மாறிட்டாங்க. ஜனங்கள்லாம் மறந்துட்டாங்க. தேவன் கைவிட்டாரு. அவர் எல்லா தேவர்களைப் போல ஒரு தேவர் என்று யோசித்தார். இல்லை, அவரே தேவாதி தேவன். அவர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதுபோல இன்றைக்கும் தேவன் உயிருள்ளவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, எங்களை மீட்டபடினால் சோத்திரம். உலக வழிபாட்டுக்கு நாங்கள் மீட்கப்பட்டு, பாவத்துக்கு மீட்கப்பட்டு, மரண பயத்துக்கு மீட்கப்பட்டு, மரணத்தை ருசி பார்த்த தேவன் எங்களோடு இருப்பதற்காக, எங்களுக்குள்ளே வாசம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள். ஆண்டவர் இடத்திலே கேட்பதற்கு அதிகாரம் உண்டப்பா. நாங்கள் ஆண்டவரே ஒரு மகன் தகப்பனுடைய எண்ணத்தை செய்வது போல நாங்களும் நீர் என்ன யோசிக்கிறதை செய்யபடியா ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பங்கு இருக்கிறது. நாம் யாவரும் அதுக்கு கவனத்தோடு